எப்பப்பெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைய ஆரம்பிக்குதோ அந்த நேரத்தில் வந்து கார்ப்பரேட்டோட ப்ராஃபிட்ஸ் வந்து கொஞ்சம் லேக்கோட இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ லாஸ்ட்டாக வந்து ஜிடிபி டேட்டா வந்தப்போ சொன்னாங்க 8.2% வந்து ஜிடிபி இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து இன்னைக்கு வந்திருக்கிறதுன்னு சொல்லுது ஃபுல் இயர் ப்ரெடிக்ஷன் வந்து 6.8லேருந்து 7.3 ஏற்றிருக்காங்க. ஸோ இப்போ ரேட் கட் ஆகுறதுனால காமன் மேனுக்கு என்ன இம்பேக்ட் இருக்கும்? ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா ஒரு கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிடோ இல்லை வந்து அக்ரெசிவ் ஹைப்ரிடோ அவங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாரி எடுத்து அதுக்கான ஒரு ஸ்டாகர் பண்ண முடியுமா? எஸ்டபிலிட்டி ஆப்ஷனை யூஸ் பண்ண முடியுமா மியூச்சுவல் ஃபண்டில்? ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஹோம் லோனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் பெனிஃபிட் தான். இல்லை கார் லோனை பொறுத்த வரைக்கும் இப்போ புதுசாக கார் வாங்க போகிறாங்க அப்படின்னா கார் லோனுக்கும் அது பெனிஃபிட் தான். கார் லோன் ஜென்ரலி ஒரு ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் லோனு. வணக்கம். இன்னைக்கு ரொம்ப பிரபலமாக இருக்கிற டாபிக் வந்து ஆர்பிஐயோட ரிப்போ ரேட் கட்டு. இன்னைக்கு வந்து ரிப்போ ரேட்டை வந்து 5.5%லேருந்து 5.25% குறைச்சிருக்காங்க. ஒரு 0.25% குறைச்சிருக்காங்க. இது லாஸ்ட் ஒரு 1 இயரில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.25% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைஞ்சிருக்கு. யாருமே ரொம்ப பெருசாக எதிர்பார்க்கல. இப்போ வந்து நம்ம ருப்பி கரன்சி வந்து கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு கட் வருமா அப்படின்ற ஒரு டவுட்ஸ் வந்து கொஞ்சம் இருந்துகிட்டே இருந்தது. பட் ஆர்பிஐ ஒரு ஸ்டெப் போய் நம்ம க்ரோத்து தான் இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேட் கட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சர்ப்ரைஸ் கட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ரேட் கட் ஆகுறதுனால காமன் மேனுக்கு என்ன இம்பேக்ட் இருக்கும் அதை தான் நம்ம இன்னைக்கு வந்து பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் விஷயம், ரேட் கட் ஆகும்போது டெபாசிட்டர்ஸ், அதாவது இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, அவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வட்டி குறையும். இப்போ லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸாக நீங்கள் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறையிறது பார்த்துட்டே இருக்கிறீங்க. எஃப்டியில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிட்டே வருது. இப்போ ஆவரேஜாக பார்த்தோம்னா ஒரு 1 இயர் டெபாசிட் வந்து ஒரு 6.5% இருக்குது. சீனியர் சிட்டிசன்னா ஒரு 6% அதிகமாக இருக்குது. இப்போ இது ஃபர்தராக குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா 0.25% இந்த இது குறையிறதுனால இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஃபர்தராக குறையும். ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து அவங்களுடைய அந்த சஸ்டைனன்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையிறதுனால வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ஆர் வட்டி ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால அவங்களுடைய சஸ்டைனபிலிட்டி ஆர் அவங்களுடைய மாத தேவைகளுக்கு அவங்க வந்து கொஞ்சம் கூட அதிகமாக கார்பஸ் வச்சுக்க வேண்டிய நிலைமை வரும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்களுக்கு ஒரு சேலஞ்ச் இருக்குது. அப்போ அவங்க எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னா அவங்க வந்து ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸை அவங்க எதிர்பார்க்க வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எங்கே கொஞ்சம் ஹையர் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், ஏதாவது பாண்ட்ஸில் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கலாம். ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா ஒரு கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிடோ இல்லை வந்து அக்ரெசிவ் ஹைப்ரிடோ அவங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாரி எடுத்து அதுக்கான ஒரு ஸ்டாகர் பண்ண முடியுமா, எஸ்டபிலிட்டி ஆப்ஷனை யூஸ் பண்ண முடியுமா மியூச்சுவல் ஃபண்டில், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ணலாம். ரெண்டாவது, இப்போ வந்து பாரோவர்ஸ், இவங்க பாரோவர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டைம்னு சொல்லலாம். ஸோ இண்டிவிஜுவல் பாரோவர்ஸ் அப்படின்னு சொன்னாலே வந்து அவங்களுக்கு வந்து மேஜராக இருக்கக்கூடியது வந்து ஹோம் லோன். ஹோம் லோன் வந்து இப்போது நல்ல ஒரு ரேட் கட்டுக்கு அப்புறம் வந்து கிட்டத்தட்ட 9% இருக்கிறது இன்றைக்கி வந்து 7.25, 7.4, 7.5 இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. இதனால என்ன ஆகும் அப்படின்னா ஹோம் லோனில் வந்து அவங்களுடைய ரேட் குறையுது. ரேட் குறையிறதுனால ஒன்று அவங்களுடைய அதிகமான கேபிட்டல் வந்து போயிட்டுருக்கும். அதே இஎம்ஐ வச்சுட்டு இருந்தாங்கன்னா அதிகமான கேபிட்டல் வந்து போயிட்டுருக்கும். ஸோ சீக்கிரமாகவே கடன் அடைக்க முடியும். அந்த நம்பர் ஆஃப் மந்த்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து சீக்கிரமாகவே கடன் அடைக்க முடியும். அப்படி இல்லையா அவங்க வந்து ரெண்டாவது ஆப்ஷனாக வந்து இந்த இந்த சீக்கிரமாக வரக்கூடிய இந்த 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 இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி அவங்க வந்து ஓரளவுக்கு வந்து ஏதாவது ஹையர் லோன் ஆர் ஹையர் அமௌண்ட்டை பாரோ பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அந்த விஷயத்தையும் அவங்க பண்ண முடியும். மூணாவது ஆப்ஷனாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இஎம்ஐ குறைக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அதையும் பண்ண முடியும். இஎம்ஐ வேணும் அப்படின்னா இஎம்ஐ வந்து ஒரு எக்ஸ் அமௌண்ட் இருக்குன்னா அதுலேருந்து ஒரு 5% குறைக்க முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு அதையும் குறைச்சிக்க முடியும். இந்த ஆப்ஷனும் வந்து பேங்க் கொடுப்பாங்க. ஸோ டேர்ம் அதே இருக்கும், ஆனால் இஎம்ஐ குறைக்கலாம் அப்படின்ற ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஹோம் லோனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் பெனிஃபிட் தான். இல்லை கார் லோனை பொறுத்த வரைக்கும் இப்போ புதுசாக கார் வாங்க போகிறாங்க அப்படின்னா கார் லோனுக்கும் அது பெனிஃபிட் தான். கார் லோன் ஜென்ரலி ஒரு ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் லோனு. ஸோ ஆனாலும் இன்னைக்கு போய் நீங்கள் பாரோ பண்ணும்போது லாஸ்ட் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட இன்னைக்கு வந்து கொஞ்சம் குறைவாக நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா கார்பரேட்ஸ்க்கு எப்படி வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கணும். இப்போ கார்பரேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா ஒன்று அவங்களுடைய பாரோவிங் காஸ்ட் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். பாரோவிங் காஸ்ட் குறைவாக இருக்குது அப்படின்னா அவங்களால வந்து ஃபர்தராக இன்வெஸ்ட் பண்ண முடியும். அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அவுட்ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்காது. ஸோ அவங்களுடைய மார்ஜின்ஸ் மெயின்டைன் ஆகும், ப்ராஃபிட் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால அவங்க எப்பயுமே வந்து லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ரொம்ப விரும்புவாங்க.
இது வந்து ஈஸி டு சர்வ் ஆல்சோ. அவங்களுக்கு வந்து ஒரு லோன் எடுத்திருக்காங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து அந்த விஷயங்களை வந்து சர்வ் பண்ண முடியும். ரெண்டாவது விஷயம் அவங்க ரொம்ப அட்வான்டேஜஸாக பார்க்குற விஷயம் அப்படின்னு பார்த்தோங்கன்னா, லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட் சினாரியோ இருக்கும்போது அவங்களுடைய கன்சம்ஷனும் பெருகும். அதாவது அவங்களுடைய கன்சியூமர்ஸ் இருப்பாங்க இல்லையா, சப்போஸ் அவங்க வந்து ஒரு ரீட்டைல் கன்சியூமர் கூட டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்றது அந்த கன்சியூமருக்கு குறைவாக இருக்கும்போது அவங்க கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஈஸி. அப்போது அந்த நேரத்தில் வந்து அவங்க அதிகமான கன்சம்ஷன் பண்ணுவாங்க. ஜென்ரலி அவங்க வந்து ஒரு 7-8 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா 10 லட்ச ரூபா கார் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து பாரோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இவங்களுக்கும் அந்த சேல்ஸு டேர்ன் ஓவர் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால அவங்க வந்து ஒன்று அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறும், ரெண்டாவது வந்து ஓவரால் சினாரியோ மாறுறதுனால கன்சம்ஷன் ஏறுறதுனால அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி ஆர் அவங்களுடைய சேல்ஸ் நம்பர்ஸ் இது வந்து ரொம்ப அதிகமாகும். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான சினாரியோ. ஸோ அவங்களுடைய ப்ராஃபிட்ஸ் அவங்களுடைய விஷயங்கள் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இதெல்லாம் பேசிட்டோம். நம்ம வந்து இப்போது இன்வெஸ்டருக்கு என்ன ஆகும், அதாவது நான் ஒரு காமன் மேன், நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இல்லை வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ரெண்டுத்துலையும் என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க மார்க் டு மார்க்கெட் கெயின்ஸ் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும் போது அந்த பாண்ட் வேல்யூ, பாண்ட் ப்ரைஸ் வந்து ஏறும். அதனால என்ஏவியில் ஒரு இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும் ஆல்ரெடி. பட் இது ஃபர்தராக குறையுமா அப்படின்றது தெரியாது. பட் எக்ஸ்பெக்டேஷன் சொல்கிறது என்னென்னா, நெக்ஸ்ட் மார்ச்சுக்குள்ளே இன்னொரு 1/4% குறையலாம் அப்படின்ட்டு மோஸ்ட் ஆஃப் த அனலிஸ்ட் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. அதனால அந்த மார்க் டு மார்க்கெட் கெயின் வந்து கொஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்புகள் பாண்ட் இன்வெஸ்டருக்கு இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் அவங்க லாங் டேர்மில் வச்சுருக்காங்க, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வச்சுருக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த ஈல்டு, அவங்களோட ஈல்டானது குறையும். ஸோ அதனால் அந்த எஃபெக்ட் வந்து லாங் ரனில் ஈவன் அவுட் ஆகிடும். பட் ஷார்ட் டேர்மில் இருக்கக்கூடிய பாண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப ஒரு அருமையான டைமு. டெஃபினட்டாக வந்து அவங்க ஏர்ன் பண்ணியிருப்பாங்க. இது ஈக்விட்டி இன்வெஸ்டரை எப்படி எஃபெக்ட் பண்ணும்? ஜென்ரலாக பார்த்தோம்னா, எப்பப்பெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைய ஆரம்பிக்குதோ அந்த நேரத்தில் வந்து கார்பரேட்டோட ப்ராஃபிட்ஸ் வந்து கொஞ்சம் லேகோட இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நம்ம இந்த சைக்கிள் ஆரம்பித்து லாஸ்ட் ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கு நடுவில் நிறைய விஷயங்கள் வந்து கவர்மெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க. பர்டிகுலராக வந்து டேக்ஸ் கட் பண்ணியிருந்தாங்க, ஜிஎஸ்டி கட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் கவர்மெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஃபர்தராக வந்து ரேட் கட் வந்து இன்னும் ஒரு ஸ்டெப்பு போய் அதிகமான கட் பண்ணியிருக்கிறதுனால அதிகமான போரோவிங் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஆல்ரெடி வந்து பேங்க்கோட வந்து அந்த கிரெடிட் வந்து ரொம்ப இப்போ ஏறிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் பார்க்குறோம் நம்ம. ஜென்ரலாக பேங்க் வந்து அவங்களுடைய லெண்டிங் ஏறுது அப்படின்னாலே நிச்சயமாக வந்து அது ஒரு நல்ல சைனு. ஸோ இது வந்து லாஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸில் நம்ம ஏறுது அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இனிமேல் போகிற டைம்லேயும் வந்து இது இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் என்ன ஆகும்னா கார்பரேட் ப்ராஃபிட்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும், ஒரு லேகோட வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா வந்து லோவர் த இன்ட்ரெஸ்ட் ரேட், மார்ஜின்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சேல்ஸும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிற ஒரு டைமில் டெஃபினட்டாக வந்து இது ஒரு நெக்ஸ்ட் ஒரு ரேலிக்கு வந்து வழிவகுக்கும். ஸோ இப்போ மற்ற விஷயங்கள்னால வந்து மார்க்கெட் கொஞ்சம் வாலட்டைலாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரம்ப்போட ஒரு டேரிஃப் ப்ராப்ளம், இல்லை குளோபலி இருக்கக்கூடிய அன்சர்டன் சினாரியோ, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற நமக்கும் வந்து அந்த டேரிஃப் ப்ராப்ளத்தினால நம்ம இம்போர்ட் பில்ஸ் எல்லாம் ஏறிட்டு இருக்கு. இந்த விஷயங்கள்னால கொஞ்சம் மார்க்கெட் வந்து அன்சர்டனாக இருக்கலாம். பட் நம்ம இன்னிலேருந்து பார்க்கும்போது டெஃபினட்டாக அதிகமாக இருக்கும். இன்னைக்கு வந்திருக்க மானிட்டரி பாலிசியும் அதை தான் நமக்கு வந்து ஊர்ஜிதப்படுத்துது. இப்போ லாஸ்ட்டாக வந்து ஜிடிபி டேட்டா வந்தப்போ சொன்னாங்க 8.2% வந்து ஜிடிபி இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து இன்னைக்கு வந்திருக்கிறதும் சொல்லுது ஃபுல் இயர் ப்ரெடிக்ஷன் வந்து 6.8லேருந்து 7.3 ஏற்றிருக்காங்க. எப்போ ஆர்பிஐ வந்து இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வந்து க்ரோத் ரேட், இந்தியாவோட க்ரோத் ரேட்டை இம்ப்ரூவ் பண்ணுறாங்களோ நம்மளுடைய கார்பரேட் ப்ராஃபிட்ஸும் வந்து வருங்காலங்களில் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றத நம்ம நம்பலாம். டெஃபினட்டாக ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு மீடியம் டு லாங் டேர்மில் நிறைய பயன் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ நான் பாண்ட் போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கேன், ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கேன். ரெண்டுத்தில் வந்து எதில் வந்து ஹையர் வெயிட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இந்த சினாரியோ ஒரு மீடியம் டேர்முக்கு ஈக்விட்டியை ஒரு நல்ல ஒரு அசெட் கிளாஸாக பார்க்குறதுக்கான வழிவகுக்குது. ஏன் அப்படி சொன்னீங்கன்னா, இப்போ வந்து பாண்ட் மார்க்கெட்டோட ஈல்ட்ஸ் இறங்குது, இல்லை பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் இறங்குது, இன்ஃப்ளேஷன் வந்து இன்னைக்கு லெவலில் வந்து குறைச்சலாக இருக்குது. பட் இன்ஃப்ளேஷன் திரும்பி வந்துருச்சுன்னா நம்ம ஆவரேஜ் இன்ஃப்ளேஷன் லெவலுக்கு போகிற பட்சத்தில் நம்ம ரியல் ரிட்டர்ன் அப்படின்றது ரொம்ப குறைச்சலாக இருக்கும். அந்த நேரத்தில் டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வேணும் அப்படின்னா ஈக்விட்டி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஈக்விட்டியை வந்து ஒரு லெவலில் வெயிட்டேஜ் வச்சுருக்கீங்கன்னா அதோட கொஞ்சம் கூடுதலாக கன்சிடர் பண்ணுறதுக்கான
ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் இந்த கெயினை வந்து இம்மீடியட்டாக எதிர்பார்க்காம ஒரு மீடியம் டேர்ம் டைம் கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக போர்ட்ஃபோலியோவில் அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது.